வணக்கம், ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வாங்க பேசலாம். யூடியூப் சேனல் மாலா செந்தில்குமார் பேசுகிறேங்க. மாலா ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். மாலா மாதிரி நீங்களும் சந்தோஷமாக இருக்கீங்கிற நம்பிக்கையோட வாங்க சேனலுக்கு போகலாம். இன்றைக்கி மாலா ஒரு விஷயத்தை பற்றி பேச வந்திருக்கேன். அது என்ன அப்படின்னா, சக்கரத்து ஆழ்வார் அப்படிங்கிற ஒரு சாமியை பற்றி நம்ம பேச வந்திருக்கோம். ஒருவேளை அவர் ஆழ்வாராக கூட இருக்கலாம், மாலாவுக்கு தெரியலை. எப்படி தெரிஞ்சுக்கிட்ட, நீ எதுக்கு இதை பற்றி பேசுகிற அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னா இந்த வீடியோவை பாருங்கள், உங்களுக்கு அது புரியும். நம்ம நடிகர் அனுமோகன் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. படையப்பா படத்தில் பாம்பு பொத்துக்குள்ளே கையை விட்டீங்களே, கொத்தாமல் விட்டுடுச்சா அப்படின்னு நம்ம சூப்பர் ஸ்டாரை பார்த்து கேட்டுகிட்டே இருப்பார் இல்லைங்களா? அவர் எப்போவுமே நிறைய ஜாதகம் இந்த விஷயங்கள்லாம் சொல்லுவார். சித்தர் வார்த்தைகள்லாம் நிறைய சொல்லுவார். பட் ரொம்ப பயமுறுத்துகிற மாதிரி சொல்லுவார். மாலா ரொம்ப பயப்படுவேன். அவர் பேசுகிறதுனாலே ரொம்ப பயமாக இருக்கும். ஏன்னா உலகம் அழிஞ்சிரும், தண்ணியெல்லாம் வரும், இது நிறைய அழிவு இருக்குது. 25 நிறைய அழிவு வரும். இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. மாலா அழிஞ்சு போயிட்டால் எவ்வளோ கஷ்டப்படுவேன். பாவம் தானே. நான் ஐயாவோட பேச்சை கேட்கணுன்னா ரொம்ப தைரியம் வேணும். நான் ரொம்ப பயப்படுவேன். அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் ஒரு வார்த்தையை நல்ல வார்த்தையாக சொன்னார். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ நான் போட்டிருக்கேன். ஐயா சொல்லும்போது இந்த சக்கரத்து ஆழ்வார் அப்படிங்கிற சாமியை ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது இந்த 2025 வருஷம் எல்லா ராசிக்காரர்களும் 12 ராசிக்காரர்களும் சக்கரத்து ஆழ்வார் சாமியை ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது நினைக்கிறதன் மூலமாக நமக்கு நன்மைகள் நிறைய கிடைக்கும் அப்படின்னு ஐயா சொன்னார். ஐயா சொன்னது இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால் இது உங்களோட ஷேர் பண்ணிக்கணுங்கிறதுக்காக சக்கரத்து ஆழ்வார் சாமியை பற்றி நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த சக்கரத்து ஆழ்வார் சாமி அப்படிங்கிறவங்க இவங்க பின்னாடி நரசிம்மர் சாமி மறைஞ்சிருப்பாங்க. இவர் பெருமாள் கோவிலில் இருக்கக்கூடிய ஒரு சாமி. இந்த சக்கரத்து ஆழ்வார் சாமியை பற்றி நம்ம நிறைய கேள்விப்பட்டதில்லை. அது தேசமங்கையர்கரசி அம்மா சொல்கிறாங்க. நான் அவங்க சொல்கிறத நம்புகிறேன். சாமி அப்படிங்கிறவங்க நம்ம நம்பிக்கைக்கும் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு செய்யக்கூடியான விஷயங்களாக இருந்தால் மட்டும்தான் மாலா உங்களோட ஷேர் பண்ணுவேன். விஷயங்களை தெரிஞ்சுக்கிறோம். இந்த பிரபஞ்சத்தோட நியதி அப்படிங்கிறது ஒரு விஷயம் நமக்கு ஏதாவது தேவை அப்படிங்கும்போது நமக்கு அது ஏதாவது ஒரு ரூபத்தில் நமக்கு கிடைக்கும். அனுமோகன் ஐயாவோட வாய் வார்த்தை மூலமாக இந்த சக்கரத்து ஆழ்வார் சாமியை பற்றி மாலா தெரிஞ்சுக்கிட்டேன். அவரை பற்றின இன்ஃபர்மேஷன் நான் தெரிஞ்சுக்கிட்டதை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுக்காக இந்த வீடியோவை நான் போடுறேன். இந்த வீடியோவை நான் ஷார்ட்ஸாகவும் போடுறேன். ஏன்னா இது ஃபுல் வீடியோவாக இருந்தால் போகிறதும் கஷ்டம். எனக்கு இன்ஃபர்மேஷன் மக்களை போய் சேரணும், அவ்வளவுதான். ஓகேங்களா? இந்த சக்கரத்து ஆழ்வார் சாமி பெருமாள் கோவில்களில் ஒரு சன்னதியாகவே தனியாக இருப்பாங்களாம். இவர் இவருக்கு பின்னாடி நரசிம்மசாமியோட உருவம் மறைஞ்சிருக்கும். ஜன்னல் வழியாக தான் நம்ம பார்க்கும்படியாக இருக்கும் நரசிம்மசாமி அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் பெருமாள் கையில் இருக்கக்கூடிய சக்கரம், அதுதான் இவர் சக்கரம் தான் சக்கரத்தாழ்வார். இந்த சக்கரத்தாழ்வார் சாமியை நம்ம நினைக்கிறதன் மூலமாக கும்பிடுறது அப்படின்னா பக்தி மூலமாக விளக்கேற்றுறது, கற்பூரம் ஏற்றுறது அதை சொல்லலை. மாலா நினைக்கிறது தான் சொல்கிறேன். ஏன்னா இறைவன் நினைப்பில் தான் எண்ணத்தில் தான் இருக்கிறாருன்னு நினைக்கிறேன் நான். இந்த சக்கரத்தாழ்வார் சாமியை நம்ம நினைக்கிறதன் மூலமாக நிறைய வெற்றிகள் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. எதிரிகள் அப்படிங்கிறவங்க நம்ம முன்னாடி நிற்க முடியாது. நமக்கு வெற்றிகளை நிறைய தரக்கூடிய ஒரு தெய்வமாக இந்த சக்கரத்து ஆழ்வார் சாமி இருக்காங்க. இவர் நம்ம நினைக்கிறதன் மூலமாக நமக்கு நிறைய வெற்றிகள் நிச்சயம் கிடைக்கும். நோய், பில்லி, சூனியம், ஏவல், செய்வினை, மாந்திரீகம், தாந்திரீகம் இந்த மாதிரியான விஷயங்களை இந்த சாமியை நம்ம நினச்சி கும்பிடுறதன் மூலமாக நம்ம கிட்ட நெருங்காமல் பார்த்துக்க முடியும் அப்படிங்கிறாங்க. சக்கரத்தாழ்வார் சாமியை நம்ம நினைக்கிறதுனால நம்ம கிட்ட எந்த விதமான கெட்ட விஷயங்களும் நெருங்காது. நீண்ட நாளாக ரொம்ப நாளாக கோர்ட்டு கேஸு அப்படின்னு இழுபறியாக இருக்கக்கூடிய விஷயங்களை கூட இந்த சக்கரத்தாழ்வார் சாமி வேண்டுதல் மூலமாக நம்ம ஜெயிச்சு வரலாம் அப்படிங்கிறாங்க. அதனால் கோர்ட்டுக்கு போக வேண்டாமாம்மா, கேஸ் நடக்க வேண்டாமாம்மா, காசு செலவு பண்ண வேண்டாமாம்மா, இப்படிலாம் கேள்விலாம் கேட்காதீங்க. சாமி கும்பிடுறது அப்படிங்கிறது நம்ம எதுவுமே செய்யாமல் அப்படியே ஓட்டு மேலேருந்து கொட்டும் காசுன்னெலாம் சொல்ல மாட்டோம். செய்கிற வேலையை செஞ்சுட்டு அதுக்கான பலன்களை நமக்கு சாதகமாக நம்ம அந்த பலனை அனுபவிக்கிறதுக்கான அந்த விஷயங்களை செஞ்சு தர்றது தான் இந்த ஆன்மீகம். அதன் மூலமாக
நமக்கான வழிமுறைகளை நம்ம கூட இருந்து ஆசீர்வாதம் செய்யறதுக்கு தான் இறைவன். ஸோ கோர்ட்டு கேஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இந்த சக்கரத்தாழ்வார் சாமி கும்பிடுறதன் மூலமாக நமக்கு சீக்கிரமே விஷயங்கள் முடியும் அப்படிங்கிறாங்க. நம்ம எந்த ஒரு காரியத்தையும் செய்யறதுக்கான அந்த வழி வாய்ப்பை இந்த சக்கரத்தாழ்வார் சாமி கும்பிடுறது மூலமாக நமக்கு கிடைக்கும். வெற்றி அப்படிங்கிறது உடல்நிலையை மட்டுமே கொண்டது இல்லை, மனநிலையும் கொண்டது தான். இந்த மனசளவில் நமக்கு இருக்கக்கூடிய எதிரிகளாகப்பட்ட கோபம், ஆசை, அந்த மாதிரி குரோதம், அந்த மாதிரியான சொல்கிறாங்க இல்லைங்களா, அது எல்லாமுமே அழிக்கக்கூடியான ஒரு தெய்வமாக இந்த சக்கரத்தாழ்வார் இருக்காங்க. இவங்க மூலமாக கண்ணில் பார்க்கக்கூடிய எதிரிகளை மட்டும் இல்லாமல் நம்மளால் கண்ணில் பார்க்க முடியாத எதிரிகளையும் ஜெயிச்சு வெளில வர்றதுக்கு இந்த சக்கரத்தாழ்வார் சாமியை நம்ம நினைக்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நாள்பட்ட கடன், ரொம்ப நாளாக எனக்கு கடன் இருக்குமா, இந்த கடனை தீர்க்க முடியல, ஒரு கடனை வாங்கி இன்னொரு கடனுக்கு கொடுத்துட்ருக்கேன், இந்த தொடர்ந்து 10 வருஷமாக கடன்லேயே நான் இருந்துகிட்ருக்கேன், இந்த மாதிரி நாள்பட்ட கடன் பிரச்சனைகளை தீர்க்கறதுக்கு இந்த சக்கரத்தாழ்வார் சாமியை நம்ம நினச்சிக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு பெரியவங்க சொல்கிறாங்க. நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். நீங்களும் ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது இந்த சக்கரத்தாழ்வார் சாமியை நினச்சிக்கோங்க. இந்த சக்கரத்தாழ்வார் சாமியை நம்ம கும்பிடுறது மூலமாக நமக்கு நவகிரக பிரச்சனைகள் தீர்க்கிறதுக்கான பெரிய வழிவகைகள் இருக்குது. ஸோ சக்கரத்தாழ்வார் சாமியை கும்பிடும்போது நவகிரக பிரச்சனைகள் தீரும். உங்களுக்கு ஏதாவது நவகிரக பிரச்சனைகள் இருக்குதுன்னு தோணுச்சுன்னா உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலில் இந்த சக்கரத்தாழ்வார் சாமியை நீங்கள் சுற்றி வர்றது ரொம்ப நல்லது. சக்கரத்து ஆழ்வார் சாமிகளை கும்பிடுறதன் மூலமாக கூர்ந்த புத்தி அப்படி கிடைக்குங்களா, அவ்வளோ அறிவு, அது அந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும். அறிவு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், 16 வகையான செல்வங்கள் கிடைக்கும். எப்பயுமே எந்த சாமியை கும்பிட்டாலும் நமக்கு எல்லாமே கிடைக்கும். இருந்தாலும் ஒரு சாமியை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம் இல்லையா? அது மாதிரி இந்த சக்கரத்தாழ்வார் இவரை புதன்கிழமை, வியாழக்கிழமை, சனிக்கிழமைகளை வழிபடுறது ரொம்ப விசேஷமானது. இந்த சக்கரத்தாழ்வார் சாமிக்கு ஜெயந்தி நாள் அப்படிங்கிறது ஆனி மாதம் சித்திரை நட்சத்திரம் தசமி திதி அன்னைக்கு வரக்கூடிய நாள் இவருடைய ஜெயந்தி திருநாள். இவருக்கு நெய்யில் விளக்கேற்றணும் அப்படிங்கிறாங்க. விளக்கேற்றுறதெல்லாம் உங்களுடைய தனிப்பட்ட சௌகரியம் சம்மந்தப்பட்ட விஷயம். இவருக்கு தர வேண்டிய நெய்வேத்தியம் புளிசாதமும் தயிர் சாதமும். இதில் புளிசாதம் அப்படிங்கிறது எல்லாம் பெருமாள் கோவில் எப்படியுமே புளிசாதம் அப்படிங்கிறது நெய்வேத்தியமாக கொடுக்கப்படுற ஒரு விஷயம்தான். நிறைய நாள்பட்ட கடன் இருக்கக்கூடியவங்க தயிர் சாதத்தை நெய்வேத்தியமாக கொடுக்கறதன் மூலமாக, அதாவது பச்சரிசியில் செய்யக்கூடிய சாதங்கள் எதாக இருந்தாலுமே அன்னதானத்துக்கு நல்ல விஷயம். அதுலேயும் கடன் தொல்லை தீர்றதுக்கு இந்த சக்கரத்தாழ்வார் சாமியை மனசில் நினச்சி தயிர் சாதத்தை நெய்வேத்தியமாக செஞ்சு கொடுக்கறது. நெய்வேத்தியம் அப்படிங்கிறது சாமிக்கு செய்கிறது. நீங்கள் சாமிக்கு மட்டும்தான் செய்யணுமா அப்படின்னு அப்படி கிடையாது. பெருமாள் கோயிலில் நீங்கள் அன்னதானமாகவும் இந்த பச்சரிசி சாதத்தை கொடுக்கலாம். நீண்ட கடன் தொல்லை இருக்கிறவங்க இந்த சக்கரத்தாழ்வார் சாமிக்கு பச்சரிசியில் தயிர் சாதம் செஞ்சு நெய்வேத்தியம் படைக்கிறது ரொம்ப நல்லது. சக்கரத்தாழ்வார் சாமிக்கு பூஜை பண்ணுறதுக்கு தேவையான பூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிகப்பு நிற பூவும் துளசியும். பெருமாள் சாமினால் எப்போயும் துளசி தானுங்களே நமக்கு. இந்த ரெண்டுமே சக்கரத்தாழ்வாருக்கு ரொம்ப முக்கியமான பூ வகைகள். இந்த சக்கரத்தாழ்வார் சாமியை நீங்கள் வீட்டில் ஃபோட்டோவாக வாங்கி வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா பெருமாள் கையில் இருக்கக்கூடிய சங்கு சக்கரத்தில் சக்கரத்தாழ்வார் எப்படியுமே அந்த சக்கரம் இருக்கும் இல்லைங்களா, அதை நம்ம நினச்சி கூட நம்ம அப்படியே சாமி கும்பிட்டுக்கலாம். இதை மாலாவை பொறுத்த வரைக்கும் சாமிக்கு மனசில் தான் மாலை சாமியை நான் சொல்கிறது மனசளவில் நினைங்க. எப்போயுமே முருகர்கிட்ட நான் அதுதான் வேண்டுவேன். என் மனசில் நான் உன்னை நினைக்கணும், உன்னை வைக்கணும் அப்படின்னா என் மனசும் என் ஆத்மாவும் சுத்தமாக இருக்கணும். அதுக்கான ஆசீர்வாதம் தான் என் முருகர்கிட்ட எப்போயுமே கேட்பேன். எப்போயுமே இறைவனாகப்பட்டவன் ஞானத்தை கேட்கறதுக்கான அவர்கிட்ட ஞானம் தர முடியும் இல்லையா அவரால். அப்படி தான் மாலா ப்ரேயர் பண்ணுவேன். ஸோ நீங்களும் மனசார ஒரு விஷயத்தை கடவுள்கிட்ட கேளுங்க, நிச்சயமாக செய்வாங்க. நீங்கள் இந்த சக்கரத்தாழ்வார் சாமியை ஒரு நாளைக்கு ஒரு தடவை இந்த 2025 எல்லா ராசிக்காரர்களும் ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது சக்கரத்து ஆழ்வார் சாமியை நினச்சிக்கிறது அவங்க வாழ்நாளுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. இறைவனை எப்போவுமே நம்ம நினைக்கணும்.
நம்ம மனசில் அவருக்கு இருக்கிற இடத்த பற்றி தான் அவருக்கு கவலையே தவிர மற்றபடி நம்ம என்ன அவருக்கு செஞ்சோம், காசு பணம் அதெல்லாம் அது அடுத்தபடி தான். இந்த விஷயத்தை நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு காரணமாக இருந்தது நடிகர் அனுமோகன் ஐயா அவருடைய பேட்டி மட்டும்தான். ஸோ அவருக்கு இந்த வீடியோ மூலமாக நான் பெரிய பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். வணக்கம், பாய்.